ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு ஏன் வில் எட்டர்னல் அனிமோட 31வது பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் எல்லாம் பக்கம் இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும். சரி வளன்னு பேசாமல் வாங்க நம்ம எபிசோடு உள்ளார போயிடலாம். போன எபிசோடோடைய எண்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த பிளட் மாஸ்டர் பொசிஷனை அப்டேன் பண்ணியிருப்பான். இப்போ அதிலிருந்து தான் ஸ்டோரியும் கண்டினியூ ஆகுது. நம்ம எல்டர் பைபிளையும் ஹீரோயினும் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துட்டு வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்க. என்னப்பா பிளட் மாஸ்டர் ஆனதுலேருந்து கொஞ்சம் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். என்னவா இருந்தாலும் நீ எங்களை விட பவர் கம்மியானவன் தான், அது ஞாபகம் இருக்கட்டும். நான் அந்த மாதிரி எதுவும் நினைக்கல. நான் எல்லாமே நம்ம பீக்கோடைய நல்லதுக்காக தான் செஞ்சேன்னு சொல்லவும் அவரோ ஓ அப்படியா சரி அப்பா பார்க்கலான்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பயன்படுத்தி நம்ம ஹீரோ மேல ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்க. நீ பிளட் மாஸ்டர் ஆனாலும் எங்களை விட பவர் கம்மியானவன் தான். உன்னால எங்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது. நான் உங்களை எதிர்த்தோ நம்ம பீக்கை எதிர்த்தோ எதுவும் செய்ய நினைச்சதே கிடையாது. நான் நம்மளுடைய பீக்கோடைய நல்லதுக்காக தான் எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம டிசேபிளுங்க நல்லா இருந்தாதான் நம்ம பீக்கும் நல்லா இருக்கும். அதனால தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரோ பவரை எல்லாம் நிறுத்திட்டு அட நான் சும்மா அவனோட விளையாடி பார்த்தேன்டான்னு சொல்லவும் என்ன என் கூட இவன் விளையாடி பார்த்தானா, அப்ப சரி நானும் விளையாடி பார்க்கறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவோ ரொம்ப அஃபைட் ஆன மாதிரி நடிக்கவும் நம்ம ஹீரோயினோ கை தாங்களா வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்க. திடீர்னு எல்டரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு பரவாயில்ல எதிர்பார்த்ததை விட நீ நல்லவனா தான் இருக்கன்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை சரி பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இதுக்கப்புறம் நீ நம்ம பீக்கோடைய டேரக்ட் டிசபிளா இருக்கலாம்னு சொல்லவும் நம்ம ஹீரோவா அப்படியா சரி என்ன பண்ண போறான்னு மட்டும் பாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்ன என்னுடைய மகனா நான் ஏத்துக்கலான்னு இருக்கேன். என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கு. அவர் சொல்ற ஆஃபரை நீ ஏத்துக்கிறது மூலயமா உனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கின்றான்னு சொல்லவும் அப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அப்படியே வணக்கத்தை போட அவரும் கொஞ்சம் சென்டிமெண்டா ஃபீல் ஆகி மகனே நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் நீ பிளட் மாஸ்டரா சந்தோஷமா இருக்கலாம். இந்தா இது நம்மளுடைய ஃபேமிலி ட்ரெஷர், இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க பீக்கோடைய எல்டருங்க மற்ற பீக்க சேர்ந்த எல்டருங்களும் அந்த இடத்துக்கு வர. நம்ம ஹீரோவோ சீனா அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்துக்கிட்டு வரவும் எல்லாரும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாரானுங்க. அப்ப நான் உங்ககிட்ட சொன்னல என்னுடைய ஃப்ரெண்டு நான் இவன் தான் பரவாயில்ல வாய்க்கையில ஏதோ உருப்படியான காரியத்தை பண்ணிக்கிற போலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிளட் மாஸ்டர் பொசிஷன் அப்டைன் பண்றதுக்கு முன்னாடி சும்மா சாம்பிளுக்காக மற்றவனை எல்லாம் நம்ம ஹீரோ கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே அந்த பிளட் மாஸ்டர் டோக்கனை கொடுக்க ரெண்டாவதா நம்ம சாங்கியன் பயவுலையும் நான் சண்டை போடுறதுக்கு வரேன்டான்னு சொல்லிட்டு சீரியஸா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ விட்டு கொடுக்காம அவனை தோக்கடிச்சாரான். அதுவே கடுப்பாயிட்டு பிளட் மாஸ்டருக்கு என்னுடைய வணக்கங்கள்னு சொல்லிட்டு அங்கிருந்து சோட கொடுத்துட்டு கிளம்பி போயிடறான். அடுத்தாலா நம்ம ஹீரோயினே நம்ம ஹீரோவை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அவ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்து அப்படியே ரொமான்டிக்கா அங்கங்க டச் பண்ணி அப்படியே போட்டிலையும் ஜெயிச்சிடறான். பிளட் மாஸ்டருக்கு என்னுடைய வணக்கங்கள்னு சொல்றா. அப்படியே நம்ம ஹீரோக்கு ஒரு கோட்டையும் கொடுத்துட்றானுங்க. ஒரு வழியா பிளட் மாஸ்டர் பொசிஷனை இவன் அப்டேன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளரே யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி பார்க்கவும் நம்ம ஹீரோவோ பேசலான்னு ட்ரை பண்ணா மற்ற எல்டருங்க வந்து பிளாக் பண்ணிடுறானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோ தனியா நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவனுடைய கோட்டை கொடுத்துட்டு இங்க என்ன தனியா பண்ணிக்கிட்டு இருக்க, பிளட் மாஸ்டருக்கு என்னுடைய வணக்கங்கள்னு சொல்லவும் இதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா எப்பயும் உங்ககிட்ட இருந்து இந்த ரெஸ்பெக்டை எதிர்பார்க்கவே மாட்டேன். ஏன்னா என்கிட்ட எதுவும் இல்லாதப்பவே நீ என்ன ஒழுங்கா பார்த்துக்கிட்ட, அதனால நீ என்ன பிளட் மாஸ்டர்னு கூப்பிட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. எனக்கு இந்த பிளட் மாஸ்டர் டோக்கனும் வேணாம், இதை நீயே வச்சுக்கோ. எங்க இருந்தாலும் என்னானாலும் கண்டிப்பா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். நீ எப்பயும் என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி போக செக்டை சேர்ந்த பயபுலிங்க எல்லாம் டெலிபோர்டேஷன் அரேவா க்ளோஸ் பண்றதுக்காக நின்றுகிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவால உருவான டீமனும் இதுக்கப்புறம் நம்ம மனுஷங்களுக்கு அடிமை கிடையாது, அவனுங்களை நம்ம தான் ஆட்டி படிக்க போறோம், நம்மள யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே போட்டு நொறுக்கிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அந்த ஆளுக்கு வந்துட்டு அந்த இம்மோர்டல் ஆகிறதுக்கான ட்ரெஷரை எடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு அந்த செவுத்த உடைக்க திடீர்னு யாரோ வர சவுண்டு, யார் அது உள்ளார வாங்கன்னு சொல்ல ஆஹா இவனுடைய சக்தி முன்னாடி இருந்ததை விட அதிகமாயிட்டு போல இது செவுத்தி அசால்ட்டா உடைச்சு வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு உள்ளார வந்துகிட்டு இருக்க. என்னோட விஷயம்னு கேட்கமோ அது வந்து நீங்க என்னை மன்னிக்கணும், உங்ககிட்ட நடந்ததுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்ல அதுவா இதெல்லாம் ஒரு விஷயமாடா, நான் அதை அப்பவே வந்துட்டேன், அதனால நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல இந்தாங்க இந்த ட்ரெஷரை வச்சுக்கோங்கன்னு சொல்ல சரி குத்துட்டு கிளம்படான்னு சொல்லிட்டு வாங்கினா அட நம்ம மாஸ்டர் ட்ரெஷர்லாம் வாங்கிக்கிறாரு, கிஃப்டை ஏத்துக்கிறாரு, சீக்கிரம் வாங்கடான்னு சொல்ல பல பேர் உள்ளார வர. நம்ம ஹீரோவுக்கோ கடுப்பு மேல கடுப்பு, தலைவலியே வந்துடுது. எப்பதான் அவனுங்க கிளம்புவானுங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு அவனுங்க கிட்ட ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச டெக்னிக் கூட ஸ்க்ரோலை கூட அவங்களுக்கு கொடுக்குறேன், சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புடான்னு பேசிக்கிட்டு இருக்க. பார்த்தா எல்லர் பைபிளிங் அங்கே வந்துடுறானுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக வந்திருக்கோம். அந்த பைசோச்சன் நம்மளுடைய பிளட் செக்டுக்குள்ளார உழவு பார்க்கறதுக்கு
வந்திருக்கான்னு கேள்விப்பட்டோம். அதனால அவனுடைய கதையை முடிக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். என்னடா என்னுடைய கதை முடிக்க என்கிட்டயே ப்ராமிஸ் பண்ண சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனுடைய பிளட்டை கொடுத்து சரி ப்ராமிஸ் பண்ணிடுறேன்னு சொல்றான். பார்த்தா அந்த எல்டரோ எங்களுடைய பீக்ல பிளட் மான்ஸ்டருங்க வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது என்னன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டாங்கிறத கிளம்ப என்ன பிளட் மாஸ்டர்னான்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படியே அந்த இம்மார்டல் ட்ரெஷர் இருக்கிற இடத்த நோக்கி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பில்லை பயன்படுத்தி போக ஆரம்பிச்சாரான். அவனுக்கும் யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர மாதிரியே ஃபீல் ஆகுது. பார்த்தா யாருமே இல்லை. என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு, யாரோ அடிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஐஸை பயன்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்த சுத்தி ஒரே இம்மார்டல் ஸ்பிரிச்சுவலாண்டா இருக்கு. டக்குன்னு அந்த பில்லை நம்ம ஹீரோ அவனுடைய கையில இழுத்து அங்கத்துல இருந்து தப்பிச்சறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஆமை சிலை மாதிரி பெருசா இருக்கு. சரி ட்ரெஷர் ஓபன் பண்ணி பார்ப்போம். என்ன என்ன இங்க நடந்துகிட்டு இருக்கு, உள்ளார வெறும் ஒரு ஆமையோட தங்க இலை மட்டும்தான் இருக்கு. இதால என்ன யூஸ், நான் ஏமாந்து போயிட்டா. ஐயோ என்னுடைய கஷ்டம் எல்லாம் வேஸ்ட் தான் மாஸ்டர். இப்பயாச்சும் நான் என்னுடைய வீட்டுக்கு போலாமா, ஒன்ன நான் விட மாட்டேன்டா. ஆமா மாஸ்டர், எதுக்காக நீங்க எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தினீங்க. சரி இதுக்கப்புறம் இங்க இருந்தா எந்த ஒரு யூஸும் கிடையாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்ண சோல்ஜருங்களும் அவனை தடுத்து நிறுத்த திடீர்னு அவனுங்களுக்கு மெசேஜ் வருது. என்னடா மாட்டிக்கிட்டுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. பார்த்தா பிளட் மாஸ்டர் அவர் பைசோச்சேன கதையை முடிக்கிறதுக்காக போறாரு. அவருக்கு நம்ம வழி விடணும்னு சொல்ல அப்படியே எல்லாரும் நம்ம ஹீரோவை டெலிபோர்டேஷன் பண்ணி அனுப்பிடுறானுங்க. நம்ம ஹீரோவா அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கமோ அந்த இடத்துல நடந்த விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் அவன் அந்த இடத்துக்கு போன விஷயம் எல்லாத்தையும் பத்தியும் யோசிச்சுக்கிட்டே நம்ம ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டர் நோக்கி போய்கிட்டு இருக்க திடீர்னு பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்த சில டிசபிள் பயபுள்ளைங்க வந்து நம்ம ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அவனுடைய சோடா பயன்படுத்தி அந்த மரத்தை போட்டு வெட்டி ஒரே நெருப்பா பத்தியற அந்த ஆமையோட அங்க இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருது. பார்த்தா அந்த மரத்துக்கு சொந்தக்காரன் வந்துட்டு எங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ட்ரீ இது மட்டும்தான், தயவு செஞ்சு இதை எரிச்சிடாதீங்க ப்ளீஸ் விட்டுருங்க பிளட் மாஸ்டர்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த மரம் லிங்கு ஃபேமிலியிலும் இருக்குமே, அது வந்து எங்களை அப்ப ட்ரிக் பண்ணி ஏமாத்தி எங்க கிட்ட இருந்த அந்த மரத்தோடைய விதையை வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஆமையோட உயிர் பெற ஆரம்பிச்சிருது. சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்ல சீனியன்னு சொல்லிட்டு இருந்துட்டு பார்த்தா ஆளகானா. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவா அந்த ஆமை ஓட்டை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அது உள்ளார கேலக்சியே இருக்கிற மாதிரி தெரியுது. என்னடா எங்க நடந்துகிட்டு இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே உள்ளார இருந்து ஆமை வெளியில வர அதுவோ கண்ணை திறந்து பார்த்துட்டு பயந்துட்டு திரும்ப உள்ளாரே போயிடுது. வெளியில வான்னு உதற அந்த ஆமை ஷீல்டோ ஆக்டிவேட் ஆகி அதில் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் நம்ம ஹீரோவுடைய ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு உள்ளார போக நம்ம ஹீரோவுடைய லெவலும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருது. பரவாயில்ல இந்த ஆமாவோட யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. சரி நம்ம ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் நோக்கி கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க நம்ம எல்டரோ நம்ம ஹீரோ எங்க இருக்கான், உயிரோட இருக்கானா இல்லையான்னு டிடெக்ட் பண்றதுக்காக ஒரு டிடெக்டர் வச்சிருக்காரு. அதுவும் ஆக்டிவேட் ஆகிடுது. நம்ம ஹீரோவும் எப்படி இன்ட்ரோ கொடுக்கலாம் ஓன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் இந்த மாஸ்கை கட்டிட்டுவேன்னு சொல்லிட்டு மாஸ்கை கட்டிட்டு பைசோச்சேனா மாறிடுறான். என்ன இவன் இங்க வந்துட்டான் போல இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா அந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்கோம். என்ன கோயிங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஆஹா இவன் வந்துட்டான்னு பயந்துகிட்டு இருக்க. எல்லாரும் நம்ம ஹீரோவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவோ அவனுங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு அந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்க. அவனுடைய கல்யாணம் வந்துட்டு பைஸ் வச்சா நானு திரும்ப வந்துட்டேன்னு கத்த ஆரம்பிச்சிடறான். அதை கேட்டு சில பயலுங்க சக்காவ மற்றவங்க எல்லாம் சந்தோஷத்தோட நம்ம ஹீரோவா பாக்குறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்க. பைஸ் வச்சா நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு சில பொண்ணுங்களும் முத்தம் கொடுக்க நம்ம ஹீரோயின் வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டு அந்த லிப்ஸ்டிக்கை பத்திலாம் சொல்லிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு கட்டி பிடிச்சிக்கிறா. என்ன ஆச்சு உனக்கு, அதெல்லாம் எதுவும் இல்லை, சரி உங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு, என்ன ஒருத்தன் அவனுடைய மகனா கூட தத்து எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணா, அதுதான் அங்க நடந்த பெரிய சம்பவமே. மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு, என்ன பொண்ணா, அது எதுவும் இல்லை, சரி நான் போய் செக்டர் லீடரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப நம்ம டியாண்டியானா அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்பன்னு சொல்லிட்டு இருக்க. அவர் போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவாரு, நம்ம வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு நாளா நீ எங்கடா போன, உன்னுடைய ட்ரேஸ் எங்களுக்கு கிடைக்கல, நீ இறந்து போயிட்டேன்னு நினைச்சேன், அதனால நம்ம டிசபிளையும் விட்டு தேட சொன்னேன், சரி விட்டு தள்ளி வந்துட்டல, நம்ம இப்ப போருக்கு ரெடி ஆகணும், நீதான் அந்த பிளட் ஸ்ட்ரீம் சேர்ந்த யான்சாங்கன்ற டிசபிள தோக்கடிச்சாகணும், என்னடா எங்க போனாலும் என்னையே சாவடிக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ பில்டப்பு மேல பில்டப்பா கொடுத்துக்கிட்டு இருக்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு இல்லைன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. பார்த்தா நம்ம அங்கிள் லியோ அவருடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கல்டிவேஷன் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோட்ல வாரம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்து வைங்க. அப்பதான் இதுக்கு பண்ண வீடியோ போட்ட உடனே டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.